திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், டி நகர், புரசைவாக்கம், குரோம்பேட், போரூர் மற்றும் மதுரையில். சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாமல் வி ஷுட் செலிப்ரேட் விமென்ஸ் எவ்ரி டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பண்ணுறது எந்த வேலையாக இருக்கட்டும், நீங்கள் பிடிச்சி பண்ணுங்க, உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வெற்றிக்கான இலக்கு, நீங்க போய் சேர வேண்டிய இடம் எங்க வேணா இருக்கலாம், உங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியிற விஷயம் தான். அந்த விஷயத்தை எவ்வளவு சின்சியரா நீங்க கடக்குறீங்களோ உங்களோட வெற்றி இலக்கை நீங்க கண்டிப்பா அடைஞ்சிருவீங்க. எந்த சிச்சுவேஷனையும் நெகட்டிவ் ஆங்கிள் அவ்வளோ சீக்கிரம் யோசிக்க மாட்டேன். எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக யோசிப்பேன். அது ஒன்று என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுற்றி இருக்க எல்லா மக்கள் நம்ம நல்லது பண்ணாலும் பேசுவாங்க, நம்ம கெட்டது பண்ணாலும் பேசுவாங்க. உங்களுக்கு என்ன இங்கே சொல்லுதோ அண்ட் உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யர் கேரியர் அண்ட் ஜஸ்ட் கோ ஆன். நான் 90s கிட்டு, இவங்க 91 இயர்ஸ் ஓல்டு கிட்டு, அவ்வளோதான் வித்தியாசம். ஐ லவ் யூ. நீங்கள் கூட எனக்கு ஐ லவ் யூ சொல்ல மாட்டீங்களா திருப்பி? உழைக்கும் மகளிருக்கான வேலை நேரத்தை கட்டாயமாக்க கூடாது. அது ஒரு அளவு 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் தான் இருக்கணும் என்ற குரல்கள் உலகமெங்கும் ஒலிக்க ஆரம்பித்தன. அப்புறம் அதுக்காக ஒரு மாநாடு நடத்தினார்கள். அந்த மாநாடு நடந்த தேதி தான் மார்ச் 8ஆம் தேதி. அதைத்தான் தொடர்ந்து நாம் மகளிர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். Super Saravana Stores and the Pride Shop presents Rise to Fame 2.0 Women's Day Special, powered by Sunland Pusupusupillada Sunland Sunflower Oil and Sri Murugan Travel Agency, organized by TSK Divas. அடுத்ததாக இந்த மேடைக்கு இன்னொரு ஃப்ளேவர் ஆட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மேடைக்கு இன்னொரு பியூட்டிஃபுல்லான பர்சனாலிட்டி இங்கே வந்து இணைய போகிறாங்க. இவங்களை நீங்கள் பொன்னியின் செல்வன் கதைகள் சொல்லி கேட்டிருப்பீங்க. குக் வித் கோமாளியில் ஒரு என்டர்டெய்னராக பார்த்துருப்பீங்க. இப்படி பல்வேறு பரிமாணங்களில் ஒரு பெண்ணாக எக்கச்சக்கமான நபர்களை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய பேரிலே கனி இருக்கு. we would like to welcome கனி அக்கா on stage please. ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்தலாம் அவங்களுக்கு. Token of love for you. Happy Women's Day. So இன்னைக்கு இந்த டிஎஸ்கே திவா சார்பாக ரைஸ் டு ஃபேம் 2.0ல எக்கச்சக்கமான திறமைகள் இந்த மேடையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமான பெண்களை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட் யூ விஷ் டு சே டு ஆல் தி women out here? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாளில் என்கிட்ட இருந்து உங்ககிட்ட ஏதாவது நான் சொல்லணுன்னா, கடத்திட்டு போகணுன்னா, ஃப்ரம் மீ டு யூ ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு நினைக்கிறேன். அதிகமாக டைம் எடுத்துக்க மாட்டேன் நான். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வாக்கியம் வந்து வழக்கத்தில் இருந்தது, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு அப்படின்னு. நமக்கு முன்னாடி தலைமுறை பார்த்திங்கன்னா இதை எதிர்த்து போராடினாங்க. கத்தி கதறி மூட்டி மோதி எங்களுக்கு படிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தாங்க, படித்தாங்க, நிறைய விஷயங்களில் சாதிச்சாங்க. அதுக்கு அடுத்து வந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது என்ன அடுப்பூதும் பெண்களுக்கு அப்படின்னு அடுப்பூதுறதை கேவலமாக பேசுகிறீங்க, அடுப்பூதுறதே கெத்து தான், நாங்கள் படிப்போம் அதே நேரத்தில் அடுப்பும் ஊதுவோம் அப்படின்னு சொல்லி அதையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க. ஸோ இப்போது இனி வரப்போகிற பெண்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனால் அதை செய்ய வேண்டியதே நீங்கள் தான். அதுவும் ஞாபகத்தில் இருக்கா? அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, அடுத்த ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டியது, இன்னும் நிறைய வெற்றிகளை பார்க்க வேண்டியது, சாதனை பண்ண வேண்டியது இனி இங்கே உட்காந்துட்ருக்க படிச்சுட்ருக்க இந்த தலைமுறை பெண்கள் தான் இல்லையா? ஆனால் வெற்றி அப்படிங்கிறது அவ்வளோ எளிதான காரியமா?
அது ரொம்ப சிரமம், வெற்றி எளிதல்ல. சாதாரணமாக எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நான் ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது காரில் ஏதாவது இருக்கா, ஆட்டோவில் ஏதாவது இருக்கா அப்படி பார்க்குற பழக்கம். ஐ லுக் ஃபார் சயின்ஸ், ஏதாவது இந்த யூனிவர்ஸ் எனக்கு ஏதாவது சொல்லுதா, இந்த எனர்ஜி ஏதாவது சொல்லுதா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வாக்கியங்கள் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஜீசஸ் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் யாம் இருக்க பயமேன்னு இருக்கும். ஆட்டோக்கு பின்னாடி நிறைய திருக்குறள் இருக்கும், கவிதைகள் இருக்கும். அவ்வளோ ஏன் சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே அப்படின்னு அறிவுரையெல்லாம் கூட இருக்கும். அந்த மாதிரி ரீசெண்டாக பார்க்கும்போது தான் நேத்தோ பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு நான் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோவில் வந்து வெற்றி எளிதல்ல தோல்வி முடிவல்ல அப்படின்னு எழுதியிருந்தது. வெற்றி எளிதல்ல ரொம்ப ரொம்ப உண்மை, தோல்வி முடிவல்லன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தோல்வி அப்படிங்கிறது தான் வெற்றிக்கான முதல் படி இல்லையா? நம்ம வந்து ஓடி போய் கீழே விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், விழுந்துட்டோன்னா அது தோல்வி கிடையாது. விழுந்துட்டு ஐயோ அம்மா என்னால் முடியல, யாராவது வாங்க தூக்கி விடுங்க, நான் விழுந்துட்டேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு அங்கேயே கிடந்தோன்னா அதுதான் தோல்வி. எப்போ நம்ம தட்டி விட்டுட்டு எழுஞ்சி ஓடுறோமோ அது கண்டிப்பாக வெற்றி தான். அடுத்தடுத்து நம்ம வெற்றியை நோக்கினா ஒவ்வொரு படி தான் அந்த தோல்வி அப்படிங்கிறது. அதே மாதிரி வெற்றி எளிதல்ல அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அந்த வெற்றி எளிதல்ல அப்படிங்கிறது கூட சேர்த்து வெற்றியும் முடிவல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து. வெற்றி அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மலாம் படிச்சிருப்போம், 10th படிக்கிறது நமக்கு ஒரு டார்கெட்டாக இருந்திருக்கும். 10th பாஸ் பண்ணுறது, பாஸ் பண்ணோன்னா என்ன பண்ணோம், 12th படிக்கணும்னு நினச்சோம். அப்புறம் காலேஜ், அப்புறம் ஒரு வேலைக்கு போகணும். இப்போது நான் பெரிய டிசைனர் ஆகணும், இல்லை பெரிய நடிகர் ஆகணும், இல்லை வந்து நான் ஒரு பெரிய கம்பெனியோட CEO ஆகணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நிறைய லட்சியம் இருக்கும். அதை நம்ம அடைஞ்சிட்டு அப்படியே அங்கேயே நின்றுட்டோன்னா 10ஓட 11 ஆகிடுவோம். அது இல்லைல்ல, அதை தவிர்த்து மேலே மேலே போய்கிட்டே இருக்கணும், நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெற்றிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நாம் ஒரு மனிஷ் மல்ஹோத்ராவாவோ ரித்துகுமாராவோ ஆகும், இல்லைனா வந்து இந்திரா நூயா ஆக முடியும். அப்படி ஆகிறதுக்கு நாம் என்ன பண்ணணுன்றதை நம்ம யோசிக்கணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முத்துலட்சுமி, டாக்டர் முத்துலட்சுமி பற்றி. முதல் பெண் டாக்டர் அப்படிங்கிறது உங்களில் பலருக்கு தெரியும். ஆனால் அவங்க படிக்கணும்னு நினைக்கும் போது அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறது வந்து வார்த்தைகளில் சொல்ல முடியாது. உங்களில் இங்கே இருக்கிறவங்கள எத்தனை பேர் அயலி அப்படின்னு ஒரு சீரீஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல. ஒரு பொண்ணு படிக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டா அப்படின்றது அதில் இருந்திருக்கும் இல்லையா? அது வந்து பொய் கிடையாது. 1800களெல்லாம் அது நிஜமாகவே நடந்தது. இவங்க படிக்கணும் அப்படின்னும் போது அது ரொம்ப சிரமமாக இருந்தது. இவங்களால படிக்க முடியல. ஏன்னா வந்து பெண் வயதுக்கு வந்துட்டாலே அடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை தான். ஆனால் வந்து இவங்க அப்பா கொஞ்சம் ஃபார்வர்ட் திங்கிங் இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் எப்படின்னா அப்போவே காதல் திருமணம் செஞ்சவர். சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த சமூகத்திலேருந்து வந்து அதை எதிர்த்து தேவரடியார் அப்படின்னு சொல்லப்படுற தேவதாசிகள் சமூகத்திலேருந்து ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டவர். அப்போ அவர் பொண்ணை படிக்க வைக்கணும்னு நினைப்பார் தானே. அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கே ஆசிரியர்களை கூட்டு வந்து பொண்ணுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கல்லூரிக்கு போகணும்னு நினைக்கும் போது கல்லூரியே ஒத்துக்கலை, இல்லை முடியாது அப்படின்றாங்க. கஷ்டப்பட்டு கல்லூரிக்கு போகிறாங்க. கல்லூரி படித்து முடித்தோன்னா அம்மாங்க என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னுவாங்க. இவ்வளோ ஃபார்வர்ட் திங்கிங் இருக்கிற அந்த அப்பாவே பெண் ஒரு ஆசிரியை ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கார். ஆனால் அவங்களோட எண்ணம் வந்து முற்றிலும் வேறாக இருக்குது. எப்போ நம்ம வித்தியாசமாக வந்து யோசிக்கிறோமோ அப்போவே நம்ம வெற்றியாளர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வித்தியாசத்தை எப்படி வந்து நம்ம வேலையாக்குறோம் அப்படிங்கிறதும் அதை விட ரொம்ப முக்கியம். இவங்க வந்து டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணோன்னா அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, அவங்க அப்பா டாக்டர் ஆகிறதுக்காக நிறைய பேரை பார்க்குறாரு. அப்போ புதுக்கோட்டை மன்னருடைய சிபாரிசின் மூலமாக இவங்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்குது. யோசிங்க, இப்போ கல்லூரிக்கே போக முடியாது, பெண்கள் கல்லூரிக்கு போய் படிக்கிறதே கஷ்டம். மொத்தமாக ஆண்களுக்கு நடுவில் ஒரே ஒரு பெண் கல்லூரிக்குள்ளே போகிறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க, எவ்வளோ போராடி இருப்பாங்க. அவங்க போனாங்க, இப்படியெல்லாம் உட்காந்து படிச்சிடல. இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஜாலியாக அடிச்சுக்கிறோம், சிரிச்சுக்கிறோம், என்ன வேணால் பேசிக்கிறோம். அன்றைக்கி எப்படி தெரியுமா அவங்க கல்லூரிக்கு போனாங்க, ஒரு வகுப்புலையும் ஒரு பெரிய திரை இருக்கும். ஆண்கள் எல்லாம் திரைக்கு அந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க. 2 அறைக்கு 2 வாசல் இருக்கும் இல்லையா? அந்த வாசலில் திரை போட்டுட்டு முதல்ல ஆண்கள் எல்லாமே வந்து போய் உள்ளே உட்காந்துடணும். அதுக்கப்புறம் இந்த அம்மா மட்டும் தனியாக போய் அந்த இன்னொரு திரைக்கு பின்னாடி உட்காரணும். அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை அவங்க பார்த்ததில்லை. அந்த ஆசிரியர்களும் இவங்களை பார்த்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அனாட்டமி வகுப்புகளுக்கெல்லாம் இவங்களுக்கு உள்ள அனுமதியே கிடையாது. ஆனால் அவங்க முதல் பெண் சர்ஜன் அப்படிங்கிற தகுதியையும் கொண்டிருந்தாங்க. நிறைய முதலாக அவங்க இருந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது?
அவங்களோட போராட்டம் ஒரு விஷயத்தோட நின்றுடல, அவங்க எல்லாத்தையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது மாதிரி நம்ம இதுதான் என்னோட வெற்றி அப்படின்னு நின்றாம அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும். ஆனால் வெற்றிங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லைல்ல. வெற்றின்றது ஈஸியாக கிடைச்சிருமா? வெற்றின்றது எப்படி கிடைக்கும்? நான் முட்டுறேன், மோதுறேன், நானும் படாத பாடு படுறேன், ஆனால் வெற்றி எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கான கேள்வி இருக்கும். அப்போ தான் பாரதியார் வராரு. பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது அவர் ஒரு பாடலில், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், அதாவது கஞ்சி குடிப்பதற்கு வழியும் இல்லார், அதன் காரணங்கள் இவை என்ற அறிவும் இல்லார் அப்படின்ற ஒரு வரி இருக்கும். ஓகேவா? அது என்ன சொல்கிறாருன்னா, இவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கஷ்டப்படுறான், கதறான். ஏன்டா கதற அப்படின்னா தெரியாது. ஐயோ இந்த சாமிக்கு கொஞ்சம் கூட கண்ணே கிடையாது, என்னை இப்படி பாடுபடுத்துதுன்னு எல்லா பள்ளியும் சாமி மேலே தூக்கி போட்டு அழுதுகிட்டே இருப்பானே தவிர, ஏன் நம்ம கஷ்டப்படுறோம், எதுக்கு நமக்கு இந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்ற காரணத்தை தேட மாட்டான். எப்போ அவன் காரணத்தை தேடுறானோ அப்போ அவன் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றது. Super Saravana Stores and the Pride Shop presents Rise to Fame 2.0 Women's Day Special. Powered by Sunland Pusupusupillada Sunland Sunflower Oil and Sri Murugan Travel Agency, organized by TSK Tibas. திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், டி நகர், புரசைவாக்கம், குரோம்பேட், போரூர் மற்றும் மதுரையில். சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com.